Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BA, BTech, ME, MBA and MCA. ETB சிவப்பிரியன் டெக்கன் ஹெரல்ட் பத்திரிகையுடைய துணை ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சிவப்பிரியன், உங்களுக்கு தேசிய சோர்சஸ் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு டி நகரில் பேசுறதுக்கு முன்னாடி டெல்லியில் இது பற்றி பேச்சு நடத்தியிருப்பாங்க. அதோடைய திசை கிடைத்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். வாட் ஆர் யுவர் சோர்சஸ் சேயிங்? எந்த ஃபார்முலேஷன்லையுமே விஜய் ஆட்சி அமைக்கணும்னாலும் சரி, அதிமுக திமுகன்னு ஒரு ஃபார்முலேஷன் பேசப்படுது, அது வரணும்னாலும் சரி, இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாட்டை ஒட்டி தான் விசிகா இருக்க போகுது. டெல்லி சோர்சஸ் என்ன சொல்றாங்க உங்களுக்கு? டெல்லி சோர்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எனி கவர்மெண்ட் that has even a small interference from BJP is not acceptable. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க? இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மேண்டேட் வந்து தாவேக்காவுக்கு இருக்குது. ஸோ தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் இந்நேரம் கூப்பிட்டுருக்கணும். தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் கூப்பிடாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்டா கொண்டு போய் ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு 5 சீட்டு கம்மியா கொடுத்ததுனால கூட கவர்னர் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுவோமே சிவபிரியன் சார், ஹெல்ப் மீ டு டைஜஸ்ட் தட் பெட்டர். அதாவது அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நாங்கள் 108 வச்சிருக்கோம் அப்படிங்கிற கிளைம் மட்டுமே வைத்திருந்தா அது இன்னும் லீகலா சவுண்டா இருந்திருக்கும். மாறா 108 + 5ன்னு சொல்லும் போது ஒரு கோயலிஷனா கொடுக்கும்போது ஸ்டாப் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி, அங்க ஒரு லீகல் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, இது டெக்னிக்கல் மிஸ்டேக்கா தான் இதை பார்க்கணும். இது வந்து ஓவர் சைட்னு நான் சொல்லுவேன். ஒரு 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 அதை வந்து ஒரு கவனம் இல்லாம அதை ஓவர் சைட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கவர்னரை பார்க்க போகும்போது ஒரு ஒரு பேசிக் கர்ட்டசி இல்லாம வந்து ஒரு ஒரு பூக்கத்தை கொண்டு போகாதது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா மக்கள் பார்க்க மாட்டாங்க. பட் நீங்க சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட்டா போறீங்க, கவர்னர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. நீங்க கவர்னரை பார்க்கும் பொழுது ஒரு ஃப்ளவர் பாக்கெட்டை கொடுக்கணுங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய மரபு. நீங்க வந்து பிரச்சார மரபுகளை வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல நாட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் திமுகவும் கூட அதை செஞ்சிருக்கு. எல்லா கட்டத்திலையும் அந்த புரோட்டோகாலை கடைபிடிச்சிருக்காங்கிறத பார்க்கிறோம். செல்வி ஜெயலலிதா கடைபிடிச்சிருக்காங்க. மைனர் திங், பட் இதெல்லாம் ஒரு இரிட்டேட்டா இருந்திருக்கு. பேசிக் புரோட்டோகால் தானே, எட்டிக்ஸ் தானே. ஒருத்தரை வீட்டுல பார்க்க போறோம்னா அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொண்டு போறது இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மரபு தானே. ஸோ ஒரு கவர்னரை நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் எலக்டா நீங்க வந்து யூஆர் டிவிகே லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடர், 107 பேருனுடைய தலைவர், நீங்க பார்க்க போகும்போது அதை வாங்கிட்டு போனோம். ஓகே, அதுல இருந்து வந்துரும். ஸோ இந்த டெக்னிக்காலிட்டி என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, என்னோட சிம்பல்ல என்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட 107 பேர் கையெழுத்து போட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு கொடுக்கறதுக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், காங்கிரஸ் எனக்கு ஆதரவு அளிக்குதுன்னு சேர்த்து நீங்க 113 இல்ல 112 பேருடைய அந்த இதை கொடுக்கும் பொழுது அப்ப கவர்னர் என்ன பாக்குறாருன்னா, அப்ப இது கோலிஷன் கவர்மெண்டா இருக்கும். ஒண்ணு நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா என்ன ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கணும், இல்ல கோலிஷனா 118 நம்பரை கொண்டு வரணும். நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவும் கேட்கல, கோலிஷனா கேட்கும் போது ஒரு 4 சீட்டு 5 சீட்டு குறையுதுன்னும் போது கவர்னர் அங்க வந்து முட்டுக்கட்டை போடுறாரு. நான் பேசின வரைக்கும் ஹரி, ஐ ஹவ் ஸ்போக்கன் டு PDT Achari, who is the former Secretary General of Lok Sabha. He says the governor has the discretionary powers in certain things. இந்த மாதிரி இஷ்யூல வந்து he has to satisfy himself that TVK or any other government formation அவங்களுக்கு வந்து நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கவர்னருக்கு வரும் வரை அவர் வந்து தாமதிக்கலாம். அவர் வந்து பட் அது எதிர்நிலையில கபில் சிபல் போன்ற சட்ட வல்லுநர்கள் சொல்வது, அது கவர்னர் மனதிலேயோ கவர்னர் மாளிகையிலேயோ நிரூபிக்க வேண்டியது அல்ல, பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது வந்து ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ்ல தான். நிச்சயமா. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் வந்து இட் இஸ் ஒன்லி த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். அதுல யாருக்கும் PDT ஆச்சாரிக்கோ இல்ல கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கோ யாருக்குமே அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் இங்க பண்ணிருக்கீங்கன்னா அப்ப அந்த டெக்னிக்கல் மிஸ்டேக்கை நீங்க ஓன் பண்ணணும். பட் அதுல ஒரு பொலிட்டிக்கல் லைன் பிரச்சனைக்குரியதா இல்லாம இருந்ததுன்னா, நீங்க சொல்ற இந்த பூங்கொத்தோ பிளசன்ட்ரிஸோ இல்ல இந்த லீகாலிட்டியோ பிரச்சனையே உள்ளா இருக்காது. லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபென்ட் இன் தி ரூம். இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவோட அவங்க போயிருப்பது தான் இந்த ஒரு பொலிட்டிக்கல் இம்பாஸுக்கு காரணம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா.
சி இங்க வந்து கவர்னர் பண்றது சரின்னுலாம் யாருமே சொல்லல. கவர்னர் பண்றது தவறுன்னு சொல்ற அதே நேரத்துல தாவேகா செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயம் பாயிண்ட் நமக்கு வெல் இருக்கு. டேக்கன். இப்போ நீங்க பிஎல் சந்தோஷோட ட்வீட் பார்க்குறோம். பட் இதுல என்ன நமக்கு தெரியுதுன்னா, இப்போ தாவேகா ஒருவேளை காங்கிரஸ் இல்லாத ஒரு ஃபார்முலேஷனை செஞ்சிருக்குமே ஆனா அவங்களுக்கு இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் நாட் டிவிகே, த ப்ராப்ளம் இஸ் காங்கிரஸ் பீங் இன்க்ளூடட். அதுதான் பிஜேபியோட பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னு பார்க்கறதா. ஆமா, சிக்கலா வந்திருக்காது. கவர்னர் இன்ஃபேக்ட் வந்து கூப்பிட்டு அவரை இமீடியட்டா நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்கன்னு கையோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அமைச்சிருப்பாரு. யுவர் சி ஜோசப் விஜய் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as the சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கையோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அமைச்சிருப்பாரு. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இப்ப காங்கிரஸும் வந்து அவங்க வந்து போனது வந்து அவங்களுடைய முடிவு. அதை யாரும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது இல்லை பெருசா. பட் இதுல என்ன சிக்கல் பாத்தீங்கன்னா, காங்கிரஸும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நாங்க 2029 வரைக்கும் தேர்தல் கூட்டணியில இருப்போம், முனிசிபல் எலெக்ஷன்ஸ்க்கு இருப்போங்கிற மாதிரி அதுல வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பட் அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பிஜேபி ஐல இருந்து ஒரு ஈகிள்ஸ் ஐவியூல பாருங்களேன், அவங்களுக்கு என்ன உறுத்தி இருக்குன்னா, ஓ இந்த பாப்புலர் மண்டேட்டை 2029ல கொண்டு போறாங்களா, காங்கிரஸுக்கு இன்னொரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படிங்கிற கால்குலேஷன் அவங்க போட்டிருப்பாங்க. இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸா பார்க்க போறாங்க. டிவிகே வந்து ஒரு ராகுல் ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ், அது நமக்கான த்ரெட்டா அவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா? இல்ல அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. விஜய் இஸ் a பாப்புலர் ஸ்டார் அக்ராஸ் த சவுத் இந்தியா. சோ விஜயினுடைய பிராண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பிராண்ட் ஆயிருக்குது. சோ பெருமளவுக்கு வந்து ஒரு கேம்பெயினுக்கு போகாமலே விஜய் அப்படிங்கிற பிராண்ட் அந்த கல்ட்டை வச்சு ஒரு முதல் எலெக்ஷன்ல 108 சீட்டு ஜெயிக்க முடியும்னா அப்ப விஜயோட பிராண்டை வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட்டோ அண்டர் வேல்யூவோ பண்ண முடியாது. சோ அதை பிஜேபி அழகா அதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ விஜயும் ராகுல் காந்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில ஏறினாங்கன்னா அது எலக்ட்ரிஃபைங் இருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் கேரளால வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வரும். அதே போன்று கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலையும் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. அப்படின்னும் போது அங்கேயும் காங்கிரஸ்க்கு வந்து அவர் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து சவுத்ல வந்து பெருமளவுல ஏற்கனவே ரிவைவ் ஆயிருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய ரிவைவல் காங்கிரஸ்க்கு கிடைச்சிரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ வந்து பிஜேபிக்கு பிரச்சனை விஜய் வளர்றது அல்ல, பிஜேபிக்கு பிரச்சனை விஜயோடைய விளைவா காங்கிரஸ் சேர்ந்து வளர்றது. சோ அவருக்கு உயிர் கொடுக்கிறார், புத்துயிர் கொடுக்கிறார், அதுக்கு ஒரு புது வேல்யூ கொடுக்கிறாருங்கிறது தான் பிஜேபியை உறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பாக்குறதா. ஆமா, நிச்சயமா. அவர் விஜய் தனியா வளர்ந்துட்டு போனாருன்னா அதை பத்தி அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா விஜய் போன்ற ஒரு நட்சத்திரங்கள் வளர்வதை வந்து பாஜக நிச்சயமா தடுக்க முடியாது. சோ காங்கிரஸ் ஏற்கனவே ஹரி டிஎம்கேக்கு வந்து இவ்வளவு பெரிய குடைச்சல் பாஜக கொடுத்ததுக்கு காரணம் கூட நீங்க ஏன் காங்கிரஸ் தூக்கி சுமக்குறீங்கன்னு கேட்டது மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. பிஜேபி இஸ் எ வெரி பிராக்டிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க வந்து திமுக கிட்ட 25 எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னும் போது அவங்களையே அவங்க டிஸ்டர்ப் பண்ண போறாங்க. That leads us to the next question. இப்போ எதிரி நண்பங்கிறதுனால, இப்போ காங்கிரஸ் திமுக சுமக்கல அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு பாஜகவுடைய அனுகூலங்கள் இப்ப கூடுது அப்படின்னு பாக்குறதா, அதோடைய விளைவு தான் திமுக அதிமுக ஃபார்முலேஷன் பாக்குறதா, அதுக்கு பின்னாடி பாஜகவுடைய மறைமுக இல்ல நேரடி ஆசி இருக்குன்னு பாக்குறதா? இல்ல, ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட், அதாவது மக்களால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு கட்சி வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா அப்ப பாஜகவினுடைய ஆசி இல்லாம அது பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களுக்கு திமுக போன்ற கட்சிகள் வந்து துணை போகவே கூடாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே என்ன நடக்குதுன்னா, ஏடிஎம்கே பயங்கர ரிலவெண்டான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வருது. டிஎம்கே அதை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த டவுன்ஃபால், டிஎம்கேயோட டவுன்ஃபாலை வந்து டிஎம்கேவே இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த ஃபார்மேஷன் வந்து எங்கேயுமே ஒத்து வராது. நேத்து பேசுறாங்க, இன்னைக்கு பாருங்க கனிமொழி அவர்கள் விஜய் ஜெகர்நாட் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்கல்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் இருக்கு, புரிந்துணர்வு இருக்கு. திமுக ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து யோசிங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க, காங்கிரஸ் நம்மள கைவிட்டுடுச்சு, நம்ம ஏன் அதை தூக்கி பிடிக்கணும், நம்ம வந்து எதிரிக்கு எதிரி நண்பன். இப்ப விஜயோட ரைஸ் நமக்கு சேலஞ்சு, காங்கிரஸ் நம்மள கைவிட்டுடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் பாஜகவோட துணையோடு எஸ்பெஷலி அவுட் ஆஃப் பவர் நம்ம வந்து அதனால வேற சில அனுகூலங்கள் இருக்கலாம், அதெல்லாம் திமுக கணக்கு போட்டா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கால்குலேஷன்ல இஸ் தட் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள்?
இல்ல மேபி இட்ஸ் a ஷார்ட் டேர்ம் கெயின், பட் லாங் டேர்ம் கெயின் பாத்தீங்கன்னா அல்டிமேட்லி யூ ஹேவ் டு கோ அண்ட் மீட் த பீப்புள். இல்ல ஹரி, நீங்க 1 வருஷம் நடத்தலாம், 2 வருஷம் நடத்தலாம், அப்படியே 3 வருஷம் உங்களால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடிஞ்சாலும் கூட 2029 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்க மக்கள் கிட்ட தானே போய் ஓட்டு கேட்கணும். பாலிட்டிஷியன்ஸ் உடைய ஜெனரல் ஹோப் அது நம்ம தேர் ஆல்சோ ஸ்டாண்டிங் விண்டிகேட்டட் செவரல் டைம்ஸ். பப்ளிக் மெமரி இஸ் வெரி ஷார்ட். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு பெருசா இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு அவங்க என்ன ஹோப் பண்ணலாம், இல்ல நம்ம ஸ்கீம்ஸை கொண்டு வந்துடலாம், அந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்துடலாம், we can get popular, அதுக்குள்ள விஜய் வீக்கெண்ட் ஆயிடுவாருன்னு அவங்க ஒரு கணக்கு போட வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த கணக்கெல்லாம் எனக்கு புரியுது. பட் பப்ளிக் மெமரி இஸ் ஷார்ட்ன்றதை விட பப்ளிக் இஸ் ஆல்சோ வெரி இமோஷனல். ஒரு 3 வருஷம் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டு விஜய் வந்து திருப்பி எனக்கு என்ன நடந்தது பாருங்கன்னு சொன்னாங்கன்னா, அதே மக்கள் வந்து விஜய் அவர்களை மீண்டும் ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியோட கொண்டு வர மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இப்ப நீங்க டெம்பரரியா வேணா விஜயை ஸ்டாப் பண்ணலாம். அது வந்து நான் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாலிடிக்ஸ் இஸ் an ஆர்ட் ஆஃப் எவ்ரி பாசிபிலிட்டி. பட் அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமா? இப்ப வேணா நீங்க ஸ்டாப் பண்ணலாம். மேபி யூ வில் பி ஏபிள் டு ஸ்டாப் இட். பட் பிஜேபி ஓட துணையோட திமுக வந்து ஒரு கவர்மெண்ட்டை, அதுவும் ஒரு பீப்புள்ஸ் மேண்டேட், ஒரு பாப்புலர் மேண்டேட் உள்ள ஒரு கவர்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதனுடைய விளைவுகளை அதிமுகவை விட திமுக அதிகமாக சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BA, BTech, ME, MBA and MCA.